ஹாய் பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. குர்ஆன் படி இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். வேற யாரும் சத்தியம் கிடையாது, இயேசு ஒருவரே சத்தியம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். குர்ஆன் 6ஆம் அதிகாரம் 73ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வாக்கு உண்மை, அவனுடைய வாக்கே உண்மையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆன் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் 18ஆம் அதிகாரம் 98ஆம் வசனத்திலையும் 30ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலையும் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் அவனுடைய வாக்கு தான் உண்மையானது, மெய்யானது, அவனுடைய வாக்கு தான் சத்தியம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த சத்தியம் தான் தேவனாகவும் இருக்கிறது, அதாவது கடவுளாகவும் இருக்கிறது. அந்த சத்தியம் தான் வேதமாகவும் இருக்கிறது என்று இங்கு கூறப்பட்டு இருக்கிறது. குர்ஆன் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் அதனுடைய 62ஆம் வசனத்திலையும் நிச்சயமாக அல்லாஹ் தான் உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இறைவன் தான் என்னதான் உண்மையான உண்மை, அதாவது சத்தியம் அல்லது ட்ரூ, ஹல்ஹக் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் தான் ஹல்ஹக்காக இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார், சத்தியமானவர், அவர் தான் உண்மையானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த சத்தியம் தான் வேதமாகவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன் 2ஆம் அதிகாரம் 8-9, குர்ஆன் 10ஆம் அதிகாரம் 76 நிச்சயமாக சத்தியம் அவர்களிடம் வந்தது, அதாவது நிச்சயமாக நாம் வேதத்தை அவர்களுக்கு கொடுத்தோம் என்று 2ஆம் அதிகாரம் 8-9 சொல்லப்பட்டிருக்குது. சத்தியம் என்றாலே வேதம் என்றும், சத்தியம் என்றாலே இறைவன் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த சத்தியம் எதிலிருந்து வெளிப்படுகிறது? இறைவனுடைய வார்த்தையிலிருந்து தான் சத்தியம் வெளிப்படுகிறது. அந்த இறைவனுடைய வார்த்தை தான் சத்தியம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது குர்ஆன்ல. அப்படி என்றால் இறைவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறது? குர்ஆன்ல இறைவனுடைய வார்த்தை தான் சத்தியம் என்றால் இறைவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறது என்று பார்த்தா குர்ஆன் 4ஆம் அதிகாரம் 171 சொல்லப்பட்டிருக்குது, வேதத்தை உடையவர்களை நிச்சயமாக உங்கள் மார்க்கத்தில் அளவு கடந்து சொல்லாதீர்கள், மரியாளின் மகனாகிய ஈசா அல் மசீஹ் இறைவனின் தூதர் தான் இன்னும் என்று சொல்லி அல்லாஹ்வின் வார்த்தையாக இருக்கின்றார் என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மரியாளின் மகன் இறைவனுடைய தூதர் தான், இன்னும் அவர் அல்லாஹ்வின் வாக்காக இருக்கின்றார், வார்த்தையாக இருக்கின்றார் அல்லது சொல்லாக இருக்கின்றார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஈசாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஈசா தான் இறைவனுடைய வார்த்தை அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்கள் இஸ்லாமியர்கள்? என்ன சொல்கிறார்கள்? ஈசாவாகிய இயேசு ஒரு நபி தான், அவர் தூதர் தான், அவர் ஒரு மனிதர் தான், ஒரு அடிமை தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் அங்கே என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் அவர் தூதர் மட்டுமல்ல, அவர் இறைவனுடைய வார்த்தையாக இருக்கின்றார் என்றும் கூறப்படுகிறது. நாம் பார்த்தோம் இறைவனுடைய வார்த்தை தான் குர்ஆன் 6ஆம் அதிகாரம் 73 சொல்லப்பட்டிருக்குது. இறைவனுடைய வார்த்தை தான் உண்மை, அதாவது சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்றால் இறைவனுடைய வார்த்தையாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து தான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் தான் சத்தியமாக இருக்கிறார், அவர் தான் உண்மையாக இருக்கிறார், அவர் தான் ஹல்ஹக்காக இருக்கிறார், அவர் தான் தேவனாக கடவுளாக இருக்கிறார். சத்தியம் தான் இறைவன் என்று குர்ஆன் 22ஆம் அதிகாரம் 62-66ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இறைவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சத்தியம். அந்த சத்தியம் தான் இறைவனாகவும் இருக்கிறார், சத்தியம் தான் வேதமாக இருக்கிறது. அந்த வேதமும் சத்தியமும் எதிலிருந்து வெளிப்படுகிறது? இறைவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வெளிப்படுகிறது. இறைவனுடைய வார்த்தை தான் சத்தியமாகவும், அதாவது கடவுளாகவும் வேதமாகவும் இருக்கிறது. அந்த இறைவனுடைய வார்த்தை தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தான் இறைவனாகவும் வேதமாகவும் இருக்கிறார், இறைவன் இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாக இருக்கிறார் என்று இஸ்லாமியர்கள் அறிந்து கொண்டார்கள் என்றால் அவர்தான் சத்தியம், அவர்தான் வேதம், அவர்தான் இறைவன் என்பதையும் அவர்கள் நிச்சயமாகவே அறிந்து கொள்வார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அவர்கள் அறிந்து கொண்டது அவர் ஒரு நபிதான், அவர் ஒரு மனிதர் தான், அவர் ஒரு அடிமைதான் என்று அறிந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி அவர் இறைவனுடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை தான் சத்தியம், அந்த சத்தியம் தான் கடவுள், அந்த சத்தியம் தான் வேதம் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இந்த வீடியோவின் மூலமாக அவர்கள் மட்டுமல்ல மற்ற எல்லாரும் இதை அறிந்து கொள்வார்கள். இறைவனுடைய வார்த்தை தான் சத்தியமாகவும் இறைவனாகவும் வேதமாகவும் இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.